நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பணிகிறேன் பாட்டியாரே. பார்த்தாயா, இதை நான் உனக்காக எடுத்து வந்தேன். அழகில் சிறந்தது. எனினும் இது எனக்கு உகந்தது இல்லை. மகளே, உனக்காக நான் போஜனம் எடுத்து வருகிறேன். அது சரி, பாட்டியின் கரங்களால் போஜனம் உண்பாயா? இல்லை தாயே, இன்று முதல் சர்க்கரை வள்ளிக்கிழங்கே என் உணவு. வள்ளிக்கிழங்கா? ஆம் தாயே, சரீரமும் சிந்தையும் ஒருங்கிணைந்து இருக்க சிறுக சிறுக அவசியம் பெருக முனைந்தால் அதற்கேற்ப உணவு தேவையானது தணிந்து விடுகிறது. போதும் மகளே, இனி பேச வேண்டாம். ஆன்ம தியானத்தை நான் தடுக்கவில்லை. எனினும் அதற்காக நீ ஆரோக்கிய தானம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. மற்றொன்றையும் நினைவில் நிறுத்த. அருஞ்சுவை துறந்து கடும் தவத்தில் ஈடுபட்டால் பெரும் சோகத்தோடு உன் தவத்திற்கு அனுமதி மறுக்க நேரிடும். உள்ளம் துன்பம் கொள்கிறது. கண்ணீர் வெள்ளம் பெருகுகிறது. கள்ளமற்ற அன்னை அன்பை உணர்ந்து கொள். தாயே, என் விருப்பம் தவம் செய்வதே. அது தவறாகாதே. எமது சகோதரனைப் போல் தமக்கும் தந்தைக்கும் கௌரவம் அளிக்க விரும்புகின்றேன். தவமின்றி பெறுவது பலனின்றி நலனற்று போகும் என தந்தை அறிவுறுத்தினார். உணராவிடில் அச்சத்தியும் கிட்டாதென்றார் சித்தியும். தேவேந்திரரே, செய்தேன் பல பிரயத்தனங்கள். அவற்றுக்கு அவரிடம் இருந்தன ஆயத்தங்கள். சத்தியத்தில் திளைப்பவர், பெண்களுக்குரிய மதிப்பளிப்பவர். அவரது செயல்களில் எல்லை ஏதும் குறைகள். அவன் புகழ்ச்சியை மகிழ்ச்சியாக கேட்க அனுப்பவில்லை உன்னை நான். எனது நோக்கம் அவனது இகழ்ச்சி மட்டும்தான். உன்னால் ஏற்படவில்லை அதில் ஒரு வளர்ச்சி. தற்சமயம் இல்லை என்னிடம் அவகாசம். நெருங்க அவனோடு உன் சவகாசம். தேவை எனக்கு ஒரு உபாயம். அந்த உபாயத்தை கையாண்டு விளைவிக்கிறேன் அபாயம். தம் புதல்வியை தடுக்க வேண்டும் சுவாமி. இச்சமயம் நீ உன் அன்னையிடம் கிரகஸ்தாசிரம சூட்சமங்களை கற்றறிதல் வேண்டும். ஆகட்டும் பாட்டியாரே. எவ்விதம் என் சகோதரர் கடமையினின்றி வழுவாத கர்ம வீரரோ அவ்விதமே நானும் உயர்வேன். குறைந்த பிராயத்தில் அவரும் கடும் தவத்தில் ஈடுபட்டார். தாம் பரம்பொருள் சுவாமி. தமது தவ வலிமையின் தாக்கத்தை உணர்ந்தவள் நான். எனினும் அசோக
இத்துணை துன்பம் ஏன்? நமது புதல்வி உனது பிரதிபிம்பமே. கிரகஸ்தாசிரமத்தில் சிரோமணியானவள் நீ. அனைவர் நலனையும் பேணி காப்பவள். மணியான மகன், இனிய மகள், இருவருக்கும் அன்னை. நீ மேற்கொள்ளாவிடல் கடும் தவம் விளைந்திருக்குமா இத்தனை சுபம்? இந்த ஜென்மாவில் மாத்திரமல்ல, சதியனும் ஜீவாத்மாவாகவும் கடும் தவம் புரிந்தாய். தாய் தந்தையரை எதிர்த்து சகித்தாய் அநேக துன்பங்களை. எவர் விளக்குவார் உன்னை காட்டிலும் தவத்தின் இன்பங்களை? வடிவுடையவள் உன் வடிவு உடையவள், அகத்திலும் உன் மகள். வருத்தம் ஏன்? கடும் தவத்தின் பலனால் சிவத்தையும் அடைந்தவள் நீ. பின் சிந்தனை எதற்கு? தவத்தின் மார்க்கம் சோதனை, ஆனாலும் அதை கடப்பது சாதனை. மிஞ்சாது அதில் வேதனை. என் ஜடையில் நின்று மடை திறந்து பிரவாகிக்கும் கங்கை இடைவிடாது தடை கடந்து அடைவது சாகர சங்கமத்தை. அவ்விதமே சந்ததிக்கு நற்கதி அளிக்கும் எண்ணம் அது இருந்தால் அவர்கள் பிரிவை விதியாக ஏற்பாய். எவ்வகையில் பரிபூர்ண சிருஷ்டியின் பரிபாலனம் நம்மை சார்ந்துள்ளது, அவ்விதமே நம் சந்ததிகளின் பொறுப்புகள் தன்னலம் சார்ந்தவை அல்ல. தீங்கி நின்ற சிருஷ்டியை காக்க அவர்கள் ஆற்ற வேண்டிய பங்கு அநேகம். அதற்கு நாமே இடையூறு எனில் கரையேற இயலாதது. அது அவர்களுக்கு நாம் இழைக்கும் அநீதி. அதனால் சிருஷ்டி இழக்க நேரிடும் நிம்மதி. சக்தியும் சிவனும் அதை அனுமதிக்காதிருப்பதே நியதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம்மிடம் ஒன்று வினவலாமா தேவி? சங்கோஜமின்றி. அன்னையிடம் தாங்கள் மன்னிப்பு வேண்டினீர்களே, எதற்கு? ஆட்சேபம் ஏதும் இல்லையேல் அதை விளக்கலாமா எனக்கு? இல்லை, அதை ஆட்சேபிக்க காரணங்கள் இல்லை. அது மட்டுமின்றி தம் அன்னையும் எனக்கு மன்னிப்பு வழங்கியதால் என் மனதின் பாரம் குறைந்தது. பல காலம் முன்பு என் ஆராதனையினால் மனம் மகிழ்ந்த தம் தந்தையானவர் என் மீது கரிசனம் கொண்டார், தரிசனமும் அளித்தார். அவருக்கு ஆராதனை நிகழ்த்தியவாறே நான் என்னை காப்பாற்றுங்கள். சேனாதிபதி முருகனாரே, என்னை காக்க வேண்டும். என்னை காப்பாற்றுங்கள். ஒரு அபாய குரல் பயத்தோடு ஒலிக்கிறது. சேனாதிபதி முருகனாரே, தயை கூர்ந்து காப்பாற்றுங்கள். அசுரர்கள் என்னை அபகரிக்க முற்படுகிறார்கள். தேவசேனா, சேனாதிபதி, சேனாதிபதி, காப்பாற்றுங்கள் என்னை. இனி எங்கு தப்பி ஓடுவாய்? இழுத்து வாருங்கள். வழியிலிருந்து விலகிச் செல். இவர்களை காப்பதாக இவர்களுக்கு நான் வாக்களித்திருக்காவிடிலும் இவர்களை காப்பது என் கடமை. பெண் ஒருவரிடம் வன்மம் காட்டும் உங்களை போன்ற கயவர்களை கிஞ்சித்தும் மன்னித்தொருள மாட்டார்கள் என் போன்ற மறவர்களே.
தேவசேனா, 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 கண் மலருங்கள். தேவசேனா, தேவசேனா, விழி மலருங்கள். கண் விழியுங்கள் தேவசேனா. என்ன நேர்ந்தது? மூர்ச்சை அடைந்துள்ளார்கள். மாளிகைக்கு எடுத்துச் சென்று சிகிச்சை அளிப்பது அவசியம். மறவாதே பார்வதி, தவறாமல் நிகழும் நம் மகள் விவாகம் நகுஷனோடு பின் பறைசாற்றுவாள் நம் பாரம்பரிய பெருமையை ஒவ்வொரு க்ஷணத்தோடும். கடுமையான கடமையை ஏற்றிருக்கிறாள் நம் மகள். அதில் கடை தேர்ந்து வெற்றியடைய அவள் தன்னை தவம் எனும் அக்னியில் மண்ணாலான பாண்டம் போல் வெம்மையில் வார்த்தெடுக்க வேண்டும். எனினும் அதன் கொடுந்து விடும் ஜுவாலையில் ஆத்மார்த்த பரிபக்குவம் என்னும் பூரணத்துவம் கிட்டாவிடில் இனிவரும் காலம் அவளை வருத்தும் காலமாகலாம். ஆகையால் தன் லட்சியத்தை அவள் அடைய எவ்வகையில் உன்னுள் வாசம் செய்த ஆதிசக்தியை உணரும் பொருட்டு நீ பாசத்திலிருந்து முக்தி பெற்றாய், அதுபோல் அவளுக்கும் பந்த முக்தியை பரிசளித்து விடு. தாயே, உரிய வேளை நெருங்கியது. தமது மகளை மன்னியுங்கள். விடையளிக்கும் தம் வதனத்தில் புன்னகை அரும்பாவிடில் தடை கடந்து தவம் புரிந்து நான் வெற்றியோடு திரும்பலாகாது. நல்லோர் அனைவரின் நலன் காப்பதும் எனது கடமையே. பெண்ணானாலும் ஆணானாலும் அளித்திருக்கிறேன் பாதுகாப்பிற்கான வாக்குறுதி ஒன்று தாராளமாக. அதனால் என் வாழ்வே ஆனாலும் போர்க்களமாக. இவர்கள் சற்று நேரம் ஓய்வெடுப்பதே சிறந்தது. செல்வோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
சென்று வா மகளே. எனது ஆசைகள் உன் சுவாசத்தோடு கலந்திருக்கும். நிறைவேற்றி வா உனக்கென விதிக்கப்பட்ட கடமையை. நிலை நாட்டி வா உனக்குள்ள உரிமையை. இவ்விடத்தை நீ பிரிந்து சென்றதும் மீண்டும் என் வாழ்வு தனிமை என்னும் இருளில் அமிழ்ந்து போகும் என்று நீ திரும்பும் நாள் என என் உள்ளம் நெகிழ்ந்து பாடும். தந்தையே, அன்னை மீது அக்கறை தேவை. என் பிரிவின் சோகம் தாம் அளிக்கும் பரிவால் சோபிக்கட்டும். நன்மை உண்டாகட்டும். எதிர்காலத்தை எதிர்கொள்ள துணிவு கொள் பார்வதி. உன்னை வாடச் செய்யும் எண்ணமான தனிமை மீண்டும் திரும்பும் உனது வாழ்வில் என்பதே திண்ணமான உண்மை. அதனை சந்திக்க தேவை சகிப்பு தன்மை. நினைவிருக்கட்டும், ஒருவர் பிரிவு மற்றவர் வரவிற்கான முகாந்திரமே. மகளே, உனது குடும்பம் பிரியாது இணைந்திருக்க மார்க்கம் ஒன்றே. அது நிகழும் ஈசன் அதிக நேரம் குடும்பத்தோடு நன்றே, இல்லம் தங்கும் அன்றே. பார்வதி, மாத்திரம் தாய் அல்லது தந்தை உடன் இருந்தால் சந்ததிகளுக்கு குடும்பம் மற்றும் இல்லத்தில் பரிச்சயம் ஏற்படாது. குடும்பம் தன்னை பிணைத்திருப்பதற்கு தாய் மற்றும் தந்தை இருவர் பந்தங்களும் இணைதல் அவசியம் மகளே. எனினும் தாயே, எவ்வாறு அவரை நான் தடுக்க? அண்ட சராசரங்களும் அவரின்றி இயலாதே நடக்க. அண்ட சராசரங்களில் நீயும் அடக்கம் பார்வதி. உன் குடும்பமும் அதில் ஒரு அங்கம். தாயே, தம் கவலையை நான் நன்கு உணர்கிறேன். எனினும் என்னவரை மன்னவரை போல் தடுப்பது விண்ணவருக்கும் சாத்தியமானதன்று. நாராயணன் நாராயணன். பணிகிறேன் தாயே, பணிகிறேன் தேவி. அண்ட சராச்சர சஞ்சாரத்தில் ஆதிசக்தியின் நினைவு எழுந்தது. படைப்புகள் அனைத்தும் தடைபடாது செயல்படுத்துபவர்.
அவர்கள் துன்பம் போக்க துரும்பான நானேதும் உதவலாமா? தாயே, மகாதேவரை தடுப்பது சாத்தியமன்று. எனினும் உண்டு மார்க்கம் ஒன்று. அதனை செவிமடுக்கு எண்ணினால் அடியேன் உரைக்கிறேன் என்று.